Hey guys, welcome back to the drop down. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா how to make money as a game developer for beginners. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். So the first way என்னன்னா upload your games in stores. So Android or iOS நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேம் பண்ணாலுமே அதை அப்லோட் பண்ணுங்கள் ஸ்டோர்ஸ்க்கு. இது நிறைய பேர் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், கூகுள் ப்ளே ஸ்டோர்ஸ் அண்ட் ஆப் ஸ்டோர்ஸ். ஸோ இதில் உங்களோட கேமை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன ரெவென்யூ வருதோ, என்ன ஆக்சுவலி ஆட்ஸ் நல்லா தான் வரும். ஸோ எந்த ரெவென்யூ வருதோ, எவ்வளோ டவுன்லோட்ஸில் எவ்வளோ பேர் அந்த ஆட்ஸை பார்க்குறாங்க. ஸோ கூகுள் ப்ளே அண்ட் ஆப் ஸ்டோர் சில க்ரைட்டீரியா வச்சு உங்களோட காசை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கேமில் ஒரு கான்செப்ட் இருக்கணும். பட் ஆப் ஸ்டோர் அண்ட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் $25 ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் யோர் கேம்ஸ் இன் கேமிங் கம்யூனிட்டிஸ். நிறைய கேமிங் கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ லைக் ஸ்டீம், கேமஸ்கேட், itch.io, ரோபோலக்ஸ், கேம் ஜாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய கேமிங் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்களோட கேமை இது பண்ணிங்கன்னா, அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வரதுலேருந்து ஸோ ஷேர் 10% அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ வர ப்ராஃபிட்லேருந்து ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வச்சு உங்களுக்கு காசு வரும். ஸோ இது கூட உங்களோட கேம் எவ்வளோ ஹிட் ஆகுது, ஸோ கேமோட கண்டென்ட் நல்லா இருக்கா, அதை வச்சு தான் இந்த கேம் போகுமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்கள் கேமை அப்லோட் பண்ணலாம். ஸோ தேர்ட் வே என்னென்னா ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் சொன்னதுமே எல்லோரும் நான் அவ்வளோ இன்னும் வளரல, எனக்கு இன்னும் கேமை பற்றி அவ்வளோ தெரியாது. இட்ஸ் ஓகே. ஃப்ரீலான்சிங் சொன்னால் நீங்கள் ஃபுல் கேம் பண்ணி தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ சில பேர் வந்துட்டு சில மாடல்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அனிமேஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, இல்லை மாடலில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ வெப்சைட்ஸ் லைக் ஃபைவர், அப்வொர்க், ஸோ இதுதான் டாப் வெப்சைட்ஸ் ஃபார் ஃப்ரீலான்சிங். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிடுங்க இந்த ஃபைவர் ஆர் அப்வொர்க்கில். அதுக்கப்புறமா நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ்ட் அதுக்கு ஒரு ப்ரொஃபைல், ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட்டுக்கு அதை நீங்கள் கொடுங்க. ஸோ கிளைண்ட் அந்த வெப்சைட்ஸில் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ரெக்வஸ்ட்டை நீங்கள் எடுத்து பண்ணாலும் ஓகே. இல்லைனா இன்னொரு ஐடியா நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கேமை க்ரியேட் பண்ணிவிட்டு வர கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் என்கிட்ட இந்த கேம் இருக்குது, ஸோ வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியுமே இந்த ஃபைவர் அண்ட் அப்வொர்க்கில் ஒர்க் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ காசு நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இதில் பையர்ஸ் எல்லாருமே ஒரு ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர் அக்கௌண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் அவங்களோட கேம்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிமாண்ட் பண்ணுற காசு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் கேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு $100 to மேக்ஸ், அது எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ கேமோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து. ஸோ $100 நம்ம இந்தியன் மணியில் பார்த்தா 7,000 rupees மினிமம். நான் சொல்கிறேன் 7,000 rupees கிட்ட வருது. ஃபோர்த் வே என்னென்னா க்ரியேட் அ பிளாக் ஆர் அ வெப்சைட். ஸோ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எதில் ஸ்பெஷலைஸ்டோ, இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ சில ப்ரோக்ராமிங் கான்செப்டில் நான் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்ட், சில இப்போ அனிமேஷனில் ஸ்பெஷலைஸ்ட், இப்போ சில பிளேயர் மூமெண்ட்ஸில் நான் ஸ்பெஷலைஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நான் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட். ஸோ அப்படின்னா உங்களோட மாடியூல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் செல் பண்ணுங்கள் ஆர் பிளாகில் செல் பண்ணுங்கள். ஸோ அந்த பிளாகை ஷேர் பண்ணுங்கள். இந்த கோடுக்கு நான் வந்து காசு கம்மியாக அப்படின்னு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நிறைய பையர்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ ஃபிஃப்த் வே, இது கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே அண்ட் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நிறைய பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் டைமில் நீங்கள் நல்லா சம்பாதிச்சிடலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் எந்த வெப்சைட்லையுமே போடாமல் நீங்கள் எதுலையுமே பண்ணாமல் கொஞ்சம் ஈஸியாக சம்பாதிக்கலாம்னா இதுதான் ஷார்ட்டஸ்ட் வே. இது என்னென்னு நான் சொல்கிறேன். ஆட்ஸ். ஸோ ஆடில் தான் உங்களோட கேம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்தாலுமே இல்லை எந்த கேம் எடுத்தாலுமே ஆடில் தான் உங்களுக்கு காசு இருக்குது. ஸோ இல்லைனா இன்கேம் பர்ச்சேஸ். ஸோ இதில் தான் உங்களுக்கு காசு இருக்குது. ஸோ ஆட்ஸ் தான் மெயின் ரோல். இப்போ உங்கள் கேம்குள்ளே ஆடை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போது பிளேயர், இப்போது நீங்கள் தான் அந்த கேமோட ஓனர். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த கேம் விளையாட கொடுக்குறீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் அந்த கேம் விளையாடும் போது இப்போ அந்த கேம் அவங்க அவுட் ஆகிட்டா இப்போ ஒரு ஆட் பாப்அப் ஆகுது. அந்த ஆட் பார்த்தாலே உங்களுக்கு ரெவென்யூ ஆட் ஆயிரும். ஸோ எவ்வளோ வாட்டி நம்ம ஆட் பார்க்குறோம் இல்லை ஆட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தனி ரெவென்யூ. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, ஆட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்ஸை உங்களோட கேம்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கேமை நீங்கள் வெப்சைட்டில் போடுவீங்களோ எதில் போடுவீங்களோ, பட் நான் ஈஸியான வே சொல்கிறேன்.
எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு வேறு லெவல் கான்செப்ட் கேம் தான் இருக்கணும், இல்லை வந்துட்டு ஒரு பெரிய கேமாக இருக்கணும் அப்படிலாம் வேணாம். ஒரு சிம்பிள் கேம், உங்களுக்கு சிம்பிள் கேம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா நான் வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கேம், அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆட் போட்டு கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் மட்டும் பார்க்க சொன்னீங்கன்னா டெய்லி அவன் ஒரு 10 வாட்டி அந்த கேம் விளையாடும் போது அந்த 10 வாட்டி அந்த ஆடை பார்த்தானா உங்களுக்கு அந்த ஆடில் உங்களுக்கு எவ்வளோ காசு வருதோ அது உங்களுக்கு தான் வரும். ஸோ ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் தான் அது அப்படியே இன்டூ 10 மாறிடும். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் கேம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் போடுறேன். அந்த பிளேலிஸ்ட், அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே ஒரு சிம்பிள் கேம், அந்த சிம்பிள் கேமை எப்படி க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அந்த பிளேலிஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு 10 வீடியோஸ் இருக்குது, அந்த 10 வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமே க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்துங்க. ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல, சும்மா பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.